கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் சபாநாயகரை சந்தித்துவிட்டு சென்னையில் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னை எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் தங்களுடைய ஆதரவாளர்களுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று 25 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தலைமையிலான இயங்கக்கூடிய அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சிக்கு ஆதரவு அளித்ததை அடுத்து கட்சி பொறுப்புகளிலிருந்து முக்கியமாக மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளிலிருந்து எடப்பாடி பழனிசாமி 26 பேரை நீக்கியிருந்தார். இந்நிலையில் தற்பொழுது தீவிர ஆலோசனையில் இவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நகர்வுகளை கொண்டு செல்வது தொடர்பாக தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்புக்கு 25 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாக சொல்லப்படுகிறது. நேற்றும் அது தெரிந்திருந்தது. இவர்கள் தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்களுடன் தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரை இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 குழுக்களாக பிரிந்து செயல்படுகிறார்கள். ஒரு குழு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும், மற்றொரு குழு சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு தலைமையிலும் இயங்கக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது இந்த தீவிர ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக தங்கள் தரப்பை சட்டமன்றத்தில் அங்கீகரிக்க வேண்டும் என்று சபாநாயகரை சந்தித்து இன்று மனு அளித்திருந்தார்கள். எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் எஸ்.பி. வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராகவும், சி. விஜயபாஸ்கரை கொறடாவாகவும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இதனைதான் சபாநாயகர் சட்டப்பேரவையிலிருந்து அங்கீகரிக்க வேண்டும், எஸ்.பி. வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராகவும், அதே போன்று சி. விஜயபாஸ்கரை கொறடாவாகவும் அங்கீகரிக்க வேண்டும் என்று மனுவை ஏற்கனவே வழங்கியிருந்த நிலையில இன்று மீண்டும் சபாநாயகரை சந்தித்து அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் எடப்பாடி பழனிசாமி தரப்பினரும் சபாநாயகரை சந்தித்து அறிவித்திருக்கிறார்கள். சபாநாயகரை சந்தித்து விட்டு தற்பொழுது இந்த எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அலுவலகத்தில் தீவிர ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. கட்சி பொறுப்புகளில் இருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கி இருக்கக்கூடிய நிலையில அது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மாவட்ட செயலாளர், தலைமை நிலைய செயலாளர் உள்ளிட்ட கட்சியின் அனைத்து நிலை பொறுப்புகளிலிருந்தும் முன்னாள் அமைச்சர்களாக இருந்த சி.வி. சண்முகம், அதே போன்று எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர், நத்த விஸ்வநாதன் உள்ளிட்ட 26 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில்தான் அவர்கள் ஆதரவாளர்களுடன் தற்பொழுது தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். நன்றி மகேந்திரன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.